ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசோலஜோ டைம்ஸ். இன்றைக்கி எங்கள் கார்டன் பற்றின ஃபுல் வீடியோ தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் கார்டனை நாங்கள் எப்படின்னா க்ளீன் பண்ணோம், அதுக்கு செடினா நாங்கள் புதுசாக எங்கே வாங்கி வச்சோம், அந்த செடியில் என்னென்ன காய்னா வந்துச்சு, எப்படி செடி நல்லா வந்துச்சா இல்லையா, அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா செடினா அவங்களே வச்சுருந்தாங்க. செம்பருத்தி செடி, மல்லிகை செடி இந்த மாதிரினா நிறையா வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அங்கங்கே தேவையில்லாமல் நிறையா செடினா இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த தவளை, நத்தை இந்த மாதிரி இருந்துட்டு நைட்டு நேரத்தில் பூரா தவளையும் வீட்டுக்குள்ளே அப்படிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்க, இங்க கூட 2 நத்தை இருக்கும். தவளை ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய தவளை இருக்குமாங்கிறதே நாங்க இங்க தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபுல்லாக நாங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஓஎம்ஆரில் இருக்க ராயல் நர்சரி அப்படிங்கிற கார்டனில் போய் தான் நாங்கள் வீட்டுக்கு தேவையான சில செடினா வாங்கினோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக நம்மளுக்கு என்னென்ன செடி வேணுமோ, செடி, மரம், கொடின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாமே அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பெருசானா வாங்கலைங்க, சும்மா கொஞ்சம் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு 4, 5 செடி மட்டும் நாங்கள் வாங்கினோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடினா வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் குரோட்டன்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது செடி, கொடி, மரம் இந்த மாதிரி வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் பார்க்கலாம். குரோட்டன்ஸ்னால் நிறையாது ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நான் சும்மா அப்படியே எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த செம்பருத்தினா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, நல்லா அழகா. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ஏற்கனவே செம்பருத்தி செடி இருக்கனால நான் இதை வாங்கலை. ரோஸ்லேயே நிறைய கலர்ஸ்னால் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. இந்த குரோட்டன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவி பக்கத்தில் அந்த மாதிரி வைக்கவும் ரொம்ப லுக்காக இருக்கும். அவங்கக்கிட்டே இந்த செடி வைக்கிறதுக்கு தொட்டி 2 தொட்டியும் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு மண் மூட்டையும் அவங்கக்கிட்டே அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். இது கத்திரிக்காய் செடி ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகானா பார்த்தீங்கன்னா சீட்ஸு தான் வாங்கினோம். ஆக்சுவலி இதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். நிறையா பேர் சொன்னாங்க தக்காளி அப்படி சும்மா இப்படி பிச்சு போட்டாலே வந்துரும்னாங்க. அது மாதிரியும் ட்ரை பண்ணோம், பின்னாடி போட்டிருக்கோம். அதுலேருந்து இப்போ தான் குட்டியூண்டா செடி வர ஆரம்பிச்சிருக்கு.
எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் உடனே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா கையில் இருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூவை நம்ம வச்சோம்னா ஸ்னேக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபுல்லாக எங்கள் வீட்டு பக்கத்துலனா நிறையா செடி, மரம் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஸ்னேக் வந்து நிறையா வர வாய்ப்பு இருக்குது. 2, 3 தடவை வரவும் செஞ்சுருக்கு. அதனால நாங்கள் வந்து இந்த பூ வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி வச்சோம். ஃப்ரண்ட்லேயே வச்சிட்டோம். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து முன்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்கும், பின்பக்கமும் இடம் இருக்குது. பின்பக்கம் வந்து மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவளே பண்ணணும், நானே வைக்கிறேன், நானே வாங்குறேன்னு சொல்லி அவள் தான் எல்லாமே வாங்கினா. இல்லை வந்தோம் அவளே எல்லா செடியும் அவள் தான் வச்சா. ஸ்னேக்னா வராமல் இருக்க உங்களுக்கு ஏதாவது செடி தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ நாங்கள் வச்சோம். ஆனால் பட் அந்த பூ வந்து எங்களுக்கு பெருசாக வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி வச்சோம். இது வந்து தக்காளி சீட்ஸ். இந்த பாட் 2ம் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த மண் அதில் போட்டுட்டு தக்காளி சீட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டோம். அப்புறம் பச்சை மிளகா, ரெண்டையும் போட்டு அப்படியே பின்பக்கம் கொண்டு போய் வச்சிட்டோம். பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் லெமனு, சீத்தாப்பழம், அப்புறம் வாழை மரம், மஞ்சள் கொத்து இதெல்லாம் இருக்குது. அதை வந்து நான் ஃபுல்லாக தனியாக ஒரு நாள் போடுறேன். இப்போ கத்திரிக்காயில் வந்து 2 பூ வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு இதாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். அது வர வர இப்போ கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இந்த சைஸில் வந்துச்சு. என்னதான் நம்ம வந்து வெளியே கத்திரிக்காய் வாங்கினாலும் நம்ம வீட்டில் ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்தால் கூட அது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் எல்லோரும் டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம், கத்திரிக்காய் வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லி. அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு குட்டியோண்டு கத்திரிக்காய் வந்துருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இந்த வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வாழை வந்து குலத்தள்ளி நல்ல பெரிய வாழை இது வந்துருந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு வெட்டணும். ஆக்சுவலி நான் பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கலை. நான் இன்னொரு நாள் அதை ஃபுல்லாக பின்னாடி வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த வாழை மரத்தில் வந்து வாழை குலத்தள்ளி இருந்துச்சுல, அந்த வாழையை வந்து கட் பண்ணோம். நல்ல பெரிய தாராக இருந்துச்சு. இந்த வாழை மரம் இதெல்லாம் அவங்க ஏற்கனவே வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப குட்டியுண்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மரமாக வந்துருச்சு. பக்கத்தில் இன்னும் 2 இது வந்திருக்கு. இந்த வாழை இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துருந்துச்சு. இது என்ன வாழைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதுலேருந்து வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிட்டோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட துவக்கவே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன், நேற்று தான் எடுத்தேன். இந்த இது பாருங்கள், பச்சை மிளகாயும் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.